Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். சோ டாபிக் என்னன்னா உயிர்த்தார். ஓகே, சோ இங்கிலீஷ்ல பார்க்கறப்ப பயோ பிட்டுமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, சோ பயோ பிட்டுமன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உயிர்த்தார் அப்படிங்கிற மாதிரி தமிழாக்கம் வந்து கிடைக்குது. சோ அதனால உயிர்த்தார் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். எதனால நியூஸ்ல வந்து சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, இதனால பயன்கள்லாம் என்ன அப்படி மாதிரி எல்லாமே பார்க்கலாம். சரியா? செய்தியில பாக்குறப்ப மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆசியாவின் முதல் நெடுஞ்சாலையின் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயிர்த்தார் கலர்ந்த மேற்பரப்புடன் திறந்து வைத்தார். ஓகேவா? சோ ஏசியாலேயே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்கன்னா அந்த உயிர்த்தார் மூலியமா நம்மளுக்கு வந்து ரோடு வந்து மேக் பண்ணி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து மேக் பண்ணி நம்மளுக்கு வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ ஏசியாலே இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிரியேட் பண்ணக்கூடியது. ஓகே, சோ அதனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதை பத்தி பார்க்க போறோம். இது வந்து எங்கன்னா ஜபல்பூர் டு நாக்பூர் வழித்தடத்தில் காம்பி 22 கிலோமீட்டர் மைல்கள் அருகே சோதனை இணைப்பு தொடங்குகிறது. ஓகேவா? சோ அந்த இடத்துலதான் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த பயோ பிட்டுமன் யூஸ் பண்ணி அவங்க வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நார்மலா வந்து தார் தான். தார் வந்து என்ன பண்றாங்கன்னா உயிர் பொருட்கள் பயோ ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நார்மலா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு தார் வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து பெட்ரோலியம் இல்லைன்னா க்ரூட் ஆயில் இது கூட ரிமைனிங் தான் நம்மளுக்கு வந்து தார் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாம இது வந்து பயோ ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால இது வந்து என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட யூசேஜ் வந்து கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த உயிர்த்தார் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது தார் அல்லது நீலக்கீலுக்கு பெட்ரோலியம் இல்லாத மாற்றாகும். ஓகே, நீலக்கீல் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆஸ்பால்ட். ஓகே, ஸோ இந்த ஆஸ்பால்ட் இல்லைன்னா அந்த நார்மலா இருக்கக்கூடிய ஒரு செயற்கையான தார். ஓகே, அந்த குருடாயில இருந்து இருக்கக்கூடிய தார் அதுக்கு ஒரு மாற்றாக என்ன பண்றாங்கன்னா இந்த உயிர் தாரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பாரம்பரிய நீலக்கீலுக்கு ஒரு நிலையான மாற்றாகும். மேலும் இது சாலை கட்டுமானத்தின் கார்பன் தடம் குறைக்க வடிவமைக்கப்படுகிறது. ஓகே, நார்மலா ரோடு போடுற அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த எமிஷன்ஸ். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ரோடு போடுறப்ப அந்த ஹாட்டான அந்த தார் வந்து ரோட்ல போட்டு யூஸ் பண்றப்ப அது வந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறப்ப இது வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த உயிர் தார் வந்து இது பெட்ரோலியம் அல்லாத புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது மற்றும் தாவர எண்ணெய்கள், செயற்கை பாலிமர்கள் அல்லது இரண்டில் இருந்து தயாரிக்கப்படலாம். ஓகேவா? அது முக்கியமா எதுல இருந்து பண்றாங்கன்னா தாவர எண்ணெய் அல்லது செயற்கை பாலிமர்கள் இருந்து முக்கியமா வந்து யூஸ் பண்றாங்க நார்மலா இருக்கக்கூடிய தார்ஸ். ஓகேவா? ஸோ நீண்ட காலத்திற்கு மிகவும் நிலையான மாதிரியாக இருக்கும். ஓகே, ஸோ லாங் டைம்ல பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து அந்த குருடாயிலோட நம்மளுக்கு வந்து இது வந்து காலியா போயிருச்சு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சப்ளை வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த டைம்ல வந்து இந்த உயிர்த்தாரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரோடு வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு லாங் சஸ்டைனபிள் ஒரு கோலோட தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து சோதனை ஓட்டம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள், இது புதுப்பிக்கத்தக்க பொருட்களில் இருந்து உருவாக்கப்படுகிறது. இது பெட்ரோலியம் சார்ந்த தாருக்கு மிகவும் சுற்றுச்சூழல் நட்புக்கு மாறாக அமைகிறது. இது வரையறுக்கப்பட்ட வளங்களில் இருந்து பெறப்படுகிறது. ஓகேவா? ஸோ முக்கியமா என்ன பண்றாங்கன்னா இது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ நார்மலா ஒரு தாறு போடுறப்ப அது வந்து வரக்கூடிய ஸ்மெல்ல பார்த்தாலே தெரியும் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு கெமிக்கல் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது மூலியமா என்ன பண்றாங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடு நிறைய வந்து ரிலீஸ் ஆகும். அதனால சுற்றுச்சூழலுக்கு வந்து மாசு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான இது வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இந்த உயிர்த்தார் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறப்ப பயோ ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அந்த ஸ்டாபிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த கழிவுகள் அந்த மாதிரி எல்லாமே இருந்து அனிமலோட கழிவுகள் அது மாதிரி எல்லாரும் தான் இந்த இது வந்து உருவாக்குறாங்க. சரியா? கார்பன் டை ஆக்சைடை அவற்றின் வளர்ச்சியின் போது உறிஞ்சியும் கரிம பொருட்களில் இருந்து இது பெறப்படுவதால் இது பெரும்பாலும் நிலையான தாரை விட குறைவான சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஏற்படுகிறது. ஓகே, ஸோ வந்து பாக்குறப்ப இந்த கார்பன் எமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சொல்றாங்க. இது சாலை நடைபாதை. ஓகே, முக்கியமா எங்க யூஸ் பண்றாங்கன்னா இந்த பக்கமான உயிர்த்தார் இதை யூஸ் பண்ணி என்னென்ன பண்றாங்கன்னா நடைபாதை வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வீடுகளுக்கு வந்து கூரைகள் வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நீர்காப்பு. ஓகே, அந்த வாட்டர் ப்ரூஃப்லயும் இந்த உயிர்த்தார் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான யூசேஜ் எல்லாமே கிடைக்குது. சரியா? ஸோ இந்த வீடியோல இருந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உயிர்த்தார்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நார்மலா கிரியேட் பண்ணக்கூடிய அந்த குருடாயில இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய தாருக்கும் இந்த நம்ம உயிர் பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தாருக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்னென்ன யூசேஜ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தோம். இது வந்து என்விரான்மெண்ட் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதை பத்தி உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இல்லை கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.